432 ரேஷியோ என்ன வந்துடும் 5:14:17. இப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும்னா 432 பை இதை பூரா ஆட் பண்ணிட்டேன் 36. ஒரு பங்கு வந்து என்ன வந்துடும் 12. இப்போ என்ன கேட்காங்க, பெரிய பங்குக்கும் சின்ன பங்குக்கும் இடையில உள்ள வித்தியாசம். பெருசு வந்து 17, சிறுசு வந்து 3. 17க்கும் 5க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 12. ஒரு பங்கு 12னா 12 பங்கு எவ்வளவு? 144. நன்றி. இன்வெர்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க 1:2:3. ஆன்சர்லேருந்து பார்க்க இந்த ஆன்சர் இருக்குது. அதாவது இதையும் பெருக்கி பார்த்தோம்னா கரெக்டாக வரணும். 6யும் 1யும் மல்டிபிள் பண்ணோம்னா 6, 3யும் 2வும் மல்டிபிள் பண்ணால் 6, 2யும் 3யும் மல்டிபிள் பண்ணால் 6. ஸோ ஆன்சர் 6:3:2. A:B வந்து 3:5. அடுத்தது நம்மளை குழப்பத்துக்காக கொடுத்துருக்கான் C:B 3:2. நம்ம இப்போ எக்ஸாம் டென்ஷனில் இதை கவனிக்காமல் செஞ்சுருவோம். A:Bயில் முடிஞ்சதுன்னா அந்த Bயில் தான் அடுத்தது ஆரம்பிக்கணும். அதனால நான் மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டேன், C:Bயை B:Cயாக மாற்றிக்கிட்டேன், உல்ட்டா பண்ணிக்கிட்டேன். 3:2 எப்படி மாறிடும், 2:3 மாறிடும். அடுத்தது மறுபடியும் C:D வந்து 5:6. இப்போ என்ன கேட்காங்க, A:D கேட்காங்க. 3:5, 2:3, 5:6. ஏ வேணும்னா இது ஃபுல்லாக பிரிக்கிறீங்க. 3 2 6, 6 5 30. டி வேணும்னா 5 3 15, 15 6 90. ரேஷியோ கட் பண்ணால் A:D தான் கேட்கான். 1:3. நன்றி. ப்ராடக்ட் வந்து 10290. நம்பர் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 3 5 2 352. ஒரு கான்செப்ட், ஒரு 5xையும் 2xையும் ஆட் பண்ணால் என்ன வந்துருமா 7x. ஆனால் 5xையும் 2xையும் மல்டிபிள் பண்ணணும்னா 5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும் 10x². ஆட் பண்ணால் வெறும் எக்ஸ் தான் வரும். 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணால் x² வரும். 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணால் x³ வரும். அதுலேருந்து x கண்டுபிடிச்சிக்கணும். இதுதான் நமக்கு முக்கியமான கான்செப்ட். இந்த பாருங்க 3x 5x 2x ஈக்குவல் டு 10290. x³ இந்த நம்பரை பூரா கீழே கொண்டு போயிட்டேன். 3 5 15, 15 2 30, 0 0 அடிச்சிட்டேன். 3 கொண்டு அடிச்சிட்டோம்னா 343. அதாவது x³ வந்து 343. எக்ஸோடைய வேல்யூ 7. என்ன கேட்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் கேட்காங்க. லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 5. 5 × 7 35. மொத்தம் 546 ஆப்பிள்ஸ், 546 ஆப்பிள். நீரஜ் வித்யா மோகன். நீரஜ் வந்து 1/6, 1/2, 1/3 இப்படி இருந்தால் என்ன செஞ்சிடணும், 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்க சொல்லி கொடுத்துருங்க. இந்த 2 6ல் கட் ஆயிரும், இந்த 3 6ல் கட் ஆயிரும். 6 தான் எல்சிஎம். இந்த 6ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது 1 டைம். 2ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது 3 டைம்ஸ். 3ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது ரேஷியோ 1:3:2ன்னு வந்துடும். இது இந்த 1ஐயும் 6ஐயும் பெருக்கி பாருங்கள் 6, 3ஐயும் 2ஐயும் பெருக்கி பாருங்கள் 6, 2ஐயும் 3ஐயும் பெருக்கி பாருங்கள் 6, இப்படி வந்துடும். இப்போ மொத்த பங்கு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 546 ஆப்பிள ஒரு பாகம் கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரணும், அப்புறம் மொத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 3 2 5, 5 1 6. ஒரு பாகம் கண்டுபிடிச்சிட்டோம்னா 91 ஆப்பிள். ஒரு ஆளுக்கு 91 ஆப்பிள். இப்போ யாருடைய பங்கு கேட்காங்கன்னா மோகனுடைய பங்கு கேட்காங்க. அப்புறம் மோகனுடைய ஷேர் என்னது 2 ஷேர், இது ஒரு ஷேர். 91 × 2 182.